ஹலோ பண்டா குட்டீஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு என் போர்ட்டல் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காண்டி தான் இந்த வாட்டி வந்துட்டு நம்ம எட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டோம். எண்டர் மேன் ஐயெல்லாம் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. பட் நம்ம எடுத்த உடனே வந்து உள்ளே போயிட முடியாது இல்லையா? அதனால் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக அதுக்கான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் உள்ளே போக போகிறோம். அண்ட் தென் வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு எப்படி ஸ்பான் ஆகும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்துட்டு நான் கீழே விழுந்து செத்துட்டேன்னா நம்ம லூட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக தான் போகணும். தென் நான் வந்துட்டு ஆல்ரெடி என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்காண்டி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி ஷார்ட்ஸ் மேக் பண்ணி நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு உங்கள் நேமை வந்து டேக் வேண்டாம், உங்கள் நேம் அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும், நான் எப்படி வந்து உங்களை வந்துட்டு ஷோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அது மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், தென் வீடியோவும் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து எண்டர்மேன் போர்ட்டலுக்கு வந்து போகிறதுக்கு ரெடியானோம். நான் வந்துட்டு ஆல்ரெடி என்ன பண்ணேன், போகிட்டேன். அப்புறமா அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது என்கிட்ட வந்துட்டு ஸ்வாட் இல்லை. கண்டிப்பாக உள்ளே போனால் நமக்கு ஸ்வாட் வேணும். அதனால் வந்துட்டு மீண்டும் மேலே விறுவிறுன்னு அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என் போர்ட்டலுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தா தான் எனக்கு ஒரே ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பில் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா, நான் வந்து நெதர்லேயுமே வந்து அனாமத்தாக ஒரு இடத்துல தான் வந்து ஸ்பான் ஆனேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்பான் ஆகிருக்கேன். ஐ மீன் எனக்கு வந்து எந்த ஒரு லேண்டுமே இல்லை கீழே. ஸோ வந்து ஜாக்கிரதையாக தான் நான் வந்துட்டு போகணும். நல்ல வேலை வந்து கூட நான் ஒரு கொஞ்சோண்டு பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் பாருங்களேன், இந்த சாண்ட்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே போட்டோன்னே கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த எடுத்துகிட்டு வந்ததை வச்சு நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். சப்போஸ் அது இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் நம்ம நிலமையை. அங்கேயே ஒன்று தவச்சிட்டு இருந்திருக்கணும், இல்லைனா என் லூட்டோட நான் அந்த இடத்துல கீழே விழுந்திருக்கணும். மீண்டும் வந்து எடுத்துருக்க கூட முடியாது. பார்த்தா ரொம்ப கிட்டவே தான் எண்டர்மேன் இருந்தது. வந்த உடனே ஒரே போடு தான். இங்கே பாருங்கள், எனக்கு ஹெல்த் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. சரின்ட்டு நான் அது எண்டர்மேன் இருக்கும் இல்லையா, அது கீழே வந்து நான் உட்காந்துக்கிட்டேன். கீழே வந்து என்னால் அடிக்க முடியுமான்னு பார்த்தேன்னா என்னால் அடிக்க முடிஞ்சுது. ஸோ அப்படியே வந்து நான் அடிச்சிட்டு இருந்தேன். என்னால் இவ்வளோ ஹெல்த் குறைக்க முடிஞ்சுது. ஸோ வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி தனியாக நான் வந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது நான் எண்டர்மேனை வந்து கொண்டிருக்கேன். ஸோ அதே தைரியத்தில் தான் இப்பயும் வந்தேன், ஆனால் செத்து போயிட்டேன். மீண்டும் போகும்பொழுது வந்துட்டு நம்ம இந்த ஆரோ ஒன்று நமக்கு கிடச்சிது பார்த்தீங்களா, பவ்வு, இன்ஃபினிட்டி பவ்வு. ஸோ நமக்கு வந்து அதில் ஒரே ஒரு ஆரோ இருந்தால் போதிக்கும், நம்ம வந்து இன்ஃபினிட்டியாக விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால் மேபி இது நமக்கு யூஸ் ஆகலான்னு சொல்லி இது எடுக்கலான்னு தான் வந்தேன். நான் போன வாட்டி என்ன பண்ணியிருந்தேன்னா, பவ் மட்டும் தூக்கிட்டு வந்தேன், ஆரோ எதுக்கு அப்படின்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்களா, நமக்கு ஆரோ தேவைப்படுது, அதனால தான் அதை எடுக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ எடுத்துகிட்டு நம்ம இப்போ அங்கே போயிட்டு நம்ம லூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம மீண்டும் ட்ராகனை வந்து சாவடிப்போம். ஏங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம், என் மேலே உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ட்ராகனை வந்து கொல்லுவேனா மாட்டேனா அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம் எத்தனை பேருக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, எத்தனை பேருக்கு இல்லைன்னுட்டு. ஸோ வந்து வாங்க, மீண்டும் நான் வந்து உள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து நம்மளோட லூட்ஸ் எல்லாமும் நான் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எண்டர் ட்ராகனை பார்த்தா ஃபுல் ஹெல்த்தில் இருக்குங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும் பொழுது மீண்டும் வந்து அந்த பாய்சன் மாதிரி அது இந்த நெருப்பு புகையை கக்கிற மாதிரி அது வந்து இங்கே பர்பிள் கலரில் ஒன்று கக்கும். ஸோ அது வந்து மீண்டும் என் மேலே இப்போ விட்டுருச்சு. நான் வந்துட்டு ஓகே, நம்ம இப்படியே இருந்தோன்னா நம்ம லூட்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து செஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு அதில் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்வாடு, இந்த பவ்வு அந்த தான் வந்து நம்ம எண்டர் ட்ராகன் அடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால நான் அதை எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் வச்சுட்டேன். அப்புறமேட்டுக்கா இங்கே வந்து நான் மீண்டும் வந்து அந்த ட்ராகனை அடிச்சுட்டே இருந்தேன். அப்போ இது பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு வந்து டேரெக்டாக என் மேலேயே தான் மோதுது. அப்படி மோதி பாருங்கள், ஒரு ஹார்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கே வந்துட்டு தெரியல நான் இதை கொல்லுவேனா மாட்டேன் நான். பட் இதை கொன்னால் நமக்கு இதோட முட்டை கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். அண்ட் தென் வந்துட்டு இங்கே தான் வந்து அது என்ன எலக்ட்ரா கிடைக்கும் நமக்கு, அதை வச்சு நம்ம பறக்கவும் செய்யலாம். பட் இதெல்லாம் கொன்னால் தான் அது நடக்கும். இதை நம்ம கொல்லுவோமா மாட்டோமோன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பார்த்தீங்களா, இவ்வளோ ஹெல்த் நான் குறைச்சிட்டேன். பட் இருந்துமே அது வந்து போய் பவரை ஏற்றிக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியலையே, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. யோசிச்சு பாருங்கள், நான் இதை கொன்னுட்டேன் அப்படின்னா
செம்மையாக இருக்கும்ல. பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணுவோம், விடாமல் ட்ரை பண்ணுவோம். இதே இப்போ இன்னும் 2-3 பேர் என் கூட இருந்திருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்நேரத்துக்கு அது செத்து போயிருக்கும். ஏன்னா என்னாலே இவ்வளோ ஹெல்த் குறைக்க முடியுதுன்னா அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஹெல்த், இன்னும் கொஞ்சம் தான், அது மட்டும் குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் தான் சாவேன். செத்துட்டேங்க, வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, மீண்டும் வந்துட்டு நான் நம்பிக்கையை இழக்கலை. நான் வந்த வேகத்துக்கே வந்து எதையுமே எடுக்காமல் நான் வந்துட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் ஹெல்த் குறைச்சி வச்சுருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக வந்தால் தான் அதை கொல்ல முடியும்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஆனால் இந்த ட்ராகன் என்னை விடவே இல்லை. இங்கே பாருங்களேன், நான் வரும்பொழுதே என்னை சாகடிச்சிருச்சு. மீண்டும் செத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது என்னை விடாதுன்னு நினைக்கிறேன், அது ஃபுல்லாக ஹெல்த் ஏறுற வரைக்கும். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப கீழே ஹெல்த் வந்ததுனால தான் வந்து அது உட்கார மாட்டேங்குதுங்க, சுற்றி சுற்றி அடிச்சுட்டே இருக்குது. இப்போவே பாருங்களேன், பாதி ஹெல்த் வந்துருச்சு. எனக்கு மனசே விட்டுருச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஹெல்த்தெல்லாம் குறைச்சேன். நான் மீண்டும் இங்கே வந்து பாருங்கள், என்ன நடந்தாலும் நம்ம கண்டிப்பாக எண்டர் ட்ராகனை கொன்னே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டைமண்ட் வந்து கொஞ்சம் நமக்கு கிடச்சது இல்லையா, அதெல்லாம் வச்சு நம்ம ஆர்மர் செஞ்சுக்கலாம். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு அயன் ஆர்மரில் தான் போயிட்டுருந்தேன். பட் இப்போ வந்துட்டு நம்மளால் அதில் சர்வை பண்ண முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற டைமண்ட்லாம் வச்சு டைமண்ட் ஆர்மர் எவ்வளோ செய்ய முடியும்னு பார்த்தா பேண்ட்டு அப்புறம் ஆர்மர் செஞ்சுட்டேன். தென் வந்து ஹெல்மெட் செஞ்சுட்டேன். இதெல்லாம் செஞ்சுட்டு ஷூஸ் செய்ய முடியல. சரி, ஓகே, பரவாயில்ல, நமக்கு இதுவே போதும்ன்ட்டு நான் வந்துட்டு இருக்கிற டைமண்டை வச்சுட்டு மீண்டும் குதிச்சுடுடா சோளமட்டா அப்படின்னு நான் குதிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம கொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. இங்கே வந்துட்டு நம்ம லூட்லாம் எடுத்துகிட்டு அவனை எப்படியாவது கொன்னே ஆகணுங்க. ஆனால் அவன் ரொம்ப அழகாக கத்திட்டே இருக்கான். பரவாயில்ல, நம்ம அவனை கொன்றணும், எப்படியாவது கொன்றணும். இந்த வாட்டி நான் கண்டிப்பாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்கேன். முன்னைய விட இப்போ எனக்கு வந்துட்டு ஹெல்த் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். இப்போவுமே நம்ம பாதி ஹெல்த் குறைச்சிட்டோம் ட்ராகனுக்கு. இப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராகனை கொண்டுடலாம். எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நான் ட்ராகனை கொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சத்தியமாக எனக்கே தெரியாது, பார்ப்போம். இப்போ கூட பாருங்களேன், அடித்து துரச்சிருச்சு. நான் வந்து மீண்டும் இங்கே வந்துட்டேன். அந்த இடத்துக்கு என்னால் கிட்டே போக கூட முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த இது வந்து கக்கிட்டே இருக்குது. நான் அப்புறமேட்டுக்கா விடுவேனா நான் ஒன்று அப்படின்ட்டு சைட்லேருந்தெல்லாம் போய் அடிச்சுட்டு இருந்தேன். இது பறந்து இங்கே பாருங்களேன் எப்படி வந்து என்னை அடிக்குதுன்னுட்டு நானும் விடாமுயற்சியாக அடிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் அது என்ன பண்ணிடுச்சுன்னா மீண்டும் வந்து ஹெல்த்தை ஏற்றிடுச்சு. நானும் வந்து செத்து போயிட்டேன். பரவாயில்ல, நம்பிக்கையை இழக்காதீங்க, கண்டிப்பாக நம்மளால் முடியும். என்னடா இவன் இப்பெல்லாம் ஒரு மாதிரி ஒரு தினசாக பேசுகிறானே நினைக்காதீங்க. யோசிச்சு பாருங்கள், 2 வாட்டி, இதோட 2 வாட்டி வந்து அது ஜஸ்ட் மிஸ்ஸில் தான். நம்ம கொஞ்சம் இன்னும் முயற்சி போட்டிருந்தா கண்டிப்பாக அதை சாவடிச்சிருக்க முடியும். பட் அதை பண்ணாமல் மீண்டும் அது ஃபுல் ஹெல்த் வந்துடுச்சு. மீண்டும் முதல்ல இருந்தாடா அப்படின்ற மாதிரி மீண்டும் அதை அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுவும் போயிட்டு வந்து நான் சும்மா லேஸ்பட்ட ஆள் கிடையாது, நீ அடிச்சுட்டே இருந்தது. நானும் ஹெல்த்தே தீர்த்தி தான் அடிச்சிட்டு இருந்தேன். பட் நமக்கு டைமண்ட் ஆர்மர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ நான் டைமண்ட் ஆர்மர் போகணுன்னா எல்லாத்துக்கும் நான் சேர்த்து வந்திருப்பேன். இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது, பாதி வந்துருச்சு. அது போய் ஹெல்த் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா 2 வாட்டியுமே இவ்வளோ ஹெல்த் கீழே குறைஞ்ச பிறகு தான் அது ரொம்ப ஆக்ரோஷமாக உட்காரவே இல்லை, நம்மளை வந்து அடிச்சுட்டே இருந்தது. நானும் பயத்தில் எங்கேருந்துடா வருமோ அப்படின்ட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், சைடில் போட்டிருக்கு, நான் விடவலாக கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு மனசு விட்டுரும். அதனால் நான் வந்து விடாமல் அடிச்சுட்டே இருந்தேன்னா கொன்னாச்சு. ஒரு வேலையாக ட்ராகனை கொண்டாச்சு. நானும் செத்து போயிட்டேன். வந்த வேகத்துலேயே குடுன்னு போனேன். ஏன்னா ட்ராகனை நம்ம கொன்னுட்டோம். நம்மளோட லூட்ஸ் இங்கே பாருங்களேன் எவ்வளோ எக்ஸ்பி, எவ்வளோ, ஏன்னா ட்ராகனுக்கு வந்து அவ்வளோ பவரு. ஸோ நம்ம அதையே கொன்னுட்டோம். ஒரே பெருமையாக இருக்குது கைஸ். ஸோ இங்கேயே வந்து போர்ட்டலும் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இந்த வழியாகவும் போய்க்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு எக் இருந்தது. பட் வந்துட்டு நான் எக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அப்புறமேட்டுக்கா வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் பிக்காக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தோம்னா எக்கை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக்காக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து அந்த போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் தெரியுங்களா, எலக்ட்ரா எடுக்கிறதுக்காண்டி. இங்கே வந்துட்டு இருக்காது, நமக்கு இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த வழியாக போனால் தான் எலக்ட்ரா வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு தான் தேடிட்டு இருந்தேன் நான்.
ஸோ அதை கண்டுபிடிச்சி நான் எடுத்தேனா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.